அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்மை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவன். நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் முக்கியமான கற்பனை. அப்போ ஆண்டவர் நம்மை நெருக்கி ஏவும்போது, அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும்போது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அதை நம்ம உணர்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். ஆண்டவரில் அன்பு கூறுகிற யாவரையும் ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவன். நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய செயல்களினால், உங்களுடைய வார்த்தைகளினால் தேவனை துக்கப்படுத்துகிறீர்களா அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறீர்களா என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்னால பாருங்களேன், அவள் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவள் தேவ சமூகத்தில் அழுது, அவள் தேவனை நேசித்தபடினால் அந்த பெனினாள் சொன்ன வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் அந்த பெனினாள்கிட்ட போய் அவள் சண்டை போடலை. அவளுடைய புருஷனிடத்தில் போய் சண்டை போடலை. நேர தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் அவளை பார்த்தார். அவள் அவ்வளோ அன்பாய் ஆண்டவரை நேசித்தபடினால் தான் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு அவளால் அதை துக்க முகமாய் இராமல் இருக்க முடிந்தது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? தேவனில் அன்பு கூறுகிறீர்களா? சாலமோனை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் வேதத்திலே, சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஸோ அன்பு கூர்ந்தபடியினால தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவன் உங்களுடைய துக்கமான காரியங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற பண்ணுவார். நீங்கள் அவரை அன்பு கூறும்போது, நீங்கள் விரும்புகிறதை அவரிடத்தில் கேட்கும்போது அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மையில் அன்பு கூறுவேன், ஆண்டவரே நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். ஆண்டவரை நேசிக்க நேசிக்க அவர்கள் அன்பு கூற கர்த்தர் உங்களை காப்பாற்றி எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மை நேசிக்க, உண்மையில் அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் உண்மையில் அன்பு கூறும்போது நீர் எங்களை காப்பாற்றுகிறீர். நாங்கள் உண்மையில் அன்பு கூறும்போது எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை, நாங்கள் இடத்தில் கேட்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு அருளி செய்வீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசித்து ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு கூறுகிறபடியினால் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் கட்டளிடுகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. அன்பு கூறுகிற ஒருவரை கூட நீர் காப்பாற்றாமல் விடுகிறதில்லை. ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடு நீங்கள் நேசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார், உங்களை போதித்து நடத்துவார். உங்கள் மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். காட் பிளஸ் யூ.